ஆனியன். என்ன பண்ண போற? வெட்ட போறேன். அதான் அதை வச்சு என்ன பண்ண போற? சும்மா இனிமே பசங்கிட்ட லைட்டாக கட்டிங் சொல்லி கொடுத்து அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதான் நடக்கும். வெங்காயத்தில் கொத்து பரோட்டா ஃபர்ஸ்ட் டைம் இன் மை ஹிஸ்ட்ரி ஆஃப் ஷெஃப் லைஃப் சீயிங் திஸ். இதை வச்சு என்னடா பண்ண முடியும்? டேய் லெட்ஸ் மேக் ஆனியன் பக்கோடா. பக்கோடா. டேய் நைஃப் வச்சு குத்திடாதடா. சரி ஓகே தங்கங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் ஏற்கனவே கொலாட்ரல் டேமேஜ் நிறைய பண்ணிட்டீங்க. இதை வந்து காப்பாற்றி இதை ஒரு பக்கோடா வாக்கி இங்கே பாடுறா. வெங்காயத்தில் இருக்கிறத விட வெங்காயத்தில் இருக்கிற தோல் தான்டா ஃபுல்லாக இருக்குது. சரி போங்க, அடுத்து இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க போங்க. ஆனியன் நீங்கள் இந்த மாதிரி கொதறதுனால இதை வச்சு ஆனியன் பக்கோடா தான் போட முடியும். ஓகே, என்னதான் உங்களுக்காக ஆனியன் பக்கோடா போனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் வேணும். அதெல்லாம் சில்லி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு கொஞ்சமாக சோள மாவு சேர்த்துருக்கோம். இப்போ அரிசி மாவு. ரேஷியோ ரொம்ப 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 சிம்பிள். என்ன ரேஷியோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட், பெருங்காயத்தூள். இப்போ இதில் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். ஒரு பக்கோடா மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம ஆயில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். அது லம்ஸ் இல்லாமல் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்றதை பாருங்கள். கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவை நம்ம எப்படி பிசையுமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாவை லம்ஸ் இல்லாமல் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ திக்காக இருக்கணும். இவ்வளோ திக்காக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ வந்து கரெக்டாக இருக்குமோ தண்ணியை அதை சேர்த்து தின் பண்ணணும். அது கோட்டிங் கன்சிஸ்டன்சி. இது அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மாவில் இருக்கக்கூடிய லம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா உடஞ்சி ஒன்றோட ஒன்று சேரும். இப்போ நீங்கள் பவுல் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி கூட உங்களால் மிக்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி லம்ஸ் இல்லாததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பஜ்ஜி மாவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கோட்டிங் கன்சிஸ்டன்சி பேசிக்கலி அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பேக்கிங் சோடா போடுவாங்க. அது டோட்டலி ஆப்ஷனல். ஸோ அது போட்டால் தான் புசு புசுன்னு வரும்னு இல்லை. எண்ணெய் நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும். அதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஃபைனல் பேட்டர் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். ஒரே ஒரு கோட்டிங் தான் அதுக்கு மேலே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த டிஸ்க்கு க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கம்பிக்கு மேலே ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் நடந்துருக்கு பாருங்க. தான் கோட்டிங் கன்சிஸ்டன்சி நம்ம சொல்கிறது. கோட்டாக இருக்கும். ஆனால் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கோட்டிங் எல்லாம் அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பஜ்ஜி நீங்கள் எடுக்க பார்த்து அந்த மாவு அழகாக கோட்டாகி எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவு மட்டும்தான் அதில் போகணும். இதுதான் கரெக்ட் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி. எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ போட்டிங்க, எடுக்க பார்த்து நிறைய மாவு வருதா, எடுத்த உடனே அழகாக இந்த மாதிரி ஒரு கார்னருக்கு வச்சு அவனை அப்படி பிடிச்சி அப்படியே மலைக்காக எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சூப்பராக என்ன பஜ்ஜி மாவுக்கு தேவையோ அது மட்டும் வந்திருக்கும். ஆனால் நம்ம அப்படி கொஞ்ச நேரம் இப்படி ஹோல்ட் பண்ணுவோம் ஆயிலில். அப்போ தான் கீழே போய் ஒட்டாது. அதுக்கப்புறம் இதை ட்ராப் பண்ணுங்க. பர்ஃபெக்ட் வே டு மேக் பஜ்ஜி. பக்கோடா போட பார்த்து மட்டும் ஃபைனலாக கொஞ்சமாக எந்த இடத்துல நம்ம எடுத்து போட போகிறோமோ அங்கே மட்டும் கடலை மாவு இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மிக்ஸ் ஆன மாதிரி எடுத்து அப்படியே போடுங்க.